ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வரத் தேவே இஜகம் வாழ இன்னருள் தாதா. நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் ಛಾಯಾ மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைಶ್ಚரம். காகத்வஜாய வித்மஹே ಖಡ್ಗஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது டிவோட்டினேஷன் தொலைக்காட்சியின் வாயிலாக தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி. நான் முதல்ல ஒரு பதிவில் போட்டிருந்தேன். அதாவது இந்த 2025ஆம் ஆண்டு மட்டும்தான் 4 பயிற்சி நடக்குது. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. பொதுவாக பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும். நவகிரகங்கள் அப்படிங்கிறது 9. நவம்னா 9, கிரகங்கள்னால் குறிக்கிறது பிளானட்ஸ். 9 கிரகங்களுமே ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். கிரகங்கள்ங்கிறது நாம்பளும் வச்சுக்கலாம், ராசிங்கிறது வீடு. நமக்கெல்லாம் எப்படி எல்லாருக்கும் ஓன் ஹவுஸ் இருக்கோ அந்த மாதிரி கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த 12 ராசிகள். அப்போது நமக்கு வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே, ஐயோ என்னோடய வீடு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு வீட்டுக்குள்ளே யாரும் தங்கி இருக்கிறதில்ல. எல்லோரும் பல வேலைகளாக வெளியில் போகிறோம், நல்லது கெட்டதுக்கு போகிறோம், அங்கேயும் இங்கேயும் அலையிறோம். அந்த மாதிரி இந்த கிரகங்களும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ராசியிலேயே தங்க மாட்டாங்க. சூரிய பகவான் எடுத்துட்டால் சிம்ம ராசி அவருக்கு சொந்த வீடு, ஓன் ஹவுஸ், அதான் அவரோட வீடு. சந்திர பகவானுக்கு கடகராசி சொந்த வீடு. செவ்வாய்க்கு மேஷம் விருச்சிகம் சொந்த வீடு. புத பகவானுக்கு மிதுனமும் கன்னியும் சொந்த வீடு. குரு பகவானுக்கு தனுசு மீனம் சொந்த வீடு. சுக்கிர பகவானுக்கு ரிஷபம் துலாம் சொந்த வீடு. சனி பகவானுக்கு மகரம் கும்பம் சொந்த வீடு. இவ்வளோதான். அதாவது சூரியனுக்கு 1, சந்திரனுக்கு 1, 2, மற்ற வர 5 கிரகங்களுக்கு 2 2 10 12 ராசி முடிஞ்சது. ராகு கேதுகளுக்குன்னு தனியாக வீடு கிடையாது. அப்போதைக்கு பயிற்சியாக எங்கே இன்றைக்கி நான் இங்கே எக்கோடு இருக்கணும், இது எனக்கு சொந்த வீடு, நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போடுறேன், அது எனக்கு சொந்த வீடு, அப்படி வச்சுப்பாங்க. ராகு கேதுகளுக்கு தனியாக சொந்த வீடு அப்படிங்கிறது கிடையாது. எதற்காக நான் முதல்ல சொன்ன பாயிண்ட், இப்போ சொந்த வீடுன்னா இந்தந்த கிரகங்கள் இந்தந்த ராசியில் தான் தங்கி இருக்கும்னு நம்ம கற்பனை பண்ண முடியாது. நாம் வெளியில் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர மாதிரி இந்த கிரகங்களும் அவங்கவுங்க ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதற்கு பெயர் பெயர்ச்சி அப்படின்னு பேர். இதற்கு கால அளவுகள் அப்படிங்கிறது உண்டு. ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளவு நாள் தான் தங்கும், நல்லா தெரிஞ்சுக்கணும். நாமளே இருக்கோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைக்கு ஒரு டைம் இருக்குல்ல. பொதுவாக ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போகிறோன்னு வச்சுக்கலாம். நான் போனால் 1 ஹவரில் வந்துடுறேன், நீங்கள் போனால் 2 மணி நேரம், பக்கத்து வீட்டுக்காரன் போனால் 4 மணி நேரம், ஏற்று வீட்டுக்காரன் போனால் நாள் முழுவதும் பொழுதுபோக்குவான். ஒவ்வொருத்தரும் ஒரு வேலைக்கு ஒரு டைம் எடுத்துக்கிற மாதிரி இந்த கிரகங்களும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் இருக்குது. ஒரு ராசியில் இவ்வளோ நாள் தான் இருக்கும், அப்புறம் அடுத்த ராசிக்கு போயிடும். அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் 1 மாத காலம், தமிழ் மாதம் 1ஆம் தேதி வந்ததுனால் பயிற்சியாக அடுத்த ராசிக்கு வந்துடுவார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் வெறும் 2.5 நாட்கள் இருக்கிறதுலே மிக குறைவான பயிற்சியாகக்கூடிய கிரகம் சந்திரன். 2.5 நாளைக்கு ஒரு பயிற்சி. நல்லா யோசிச்சு பாருங்கள். சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறாங்க புதுசாக. முதல்ல யாருக்கும் தெரியாது. எனக்கு நீ சந்திராஷ்டமடா, நான் யார்ட்டையும் பேசலடா அப்படின்லாம் சொல்கிறாங்க. எங்களை மாதிரி மீடியாவில் சொல்கிறத வச்சு தெரிஞ்சுட்டு எல்லோரும் தெரிஞ்சுக்கிறீங்க. சந்திராஷ்டமம்னா என்ன? சந்திரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோகாரகன், மாத்துருகாரகன் பேர். மனசுக்கும் தாயாருக்கும் அதிபதி சந்திர பகவான். அஷ்டமம்னா 8. சந்திர பகவான் நம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வரும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மனோரீதியான மனக்குழப்பம், மனப்பதட்டம், எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்காது. நம்ம பேசுகிறது என்னங்கிறது தெரியாது, தெரியாமல் வார்த்தையை விட்டுருவோம். அதனால் சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள். அதான் சந்திராஷ்டமம். 2.5 நாளைக்கு ஒருக்கா பயிற்சி ஏறார். 2.5 நாளைக்கு ஒரு ராசியில் 2.5 நாள் தங்குறார். மேஷராசின்னா மேஷராசிக்கு 3 நட்சத்திரம் வரும். 2.5 நட்சத்திரம் ஒரு ராசி. அஸ்வதி, பரணி, கிருத்திகையில் பாதி. அப்போ 2.5 நாள் முடிஞ்சது. 2.5 நாளைக்கு அந்த ராசி மேஷராசி ஃபுல்லாக படிப்பார். ரிஷபராசிக்கு போயிட்டார்னா கிருத்திகையில் பாதி, ரோகிணி, மிருகசீரிஷம், இப்படி 2.5 நாளைக்கு ஒருக்கா பயிற்சி ஆகும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் சந்திராஷ்டம்ங்கிறது மாறுது. செவ்வாய், புதன், சுக்கிரன் 45 நாள்.
அதிகப்படியாக ஒரு ராசியில் எப்படி மிக கம்மியாக குறைவாக சந்திரனை சொல்லணும், அதிகமாக சொல்லக்கூடிய கிரகம்னு பார்த்தோம்னா சனி பகவான். 2.5 வருஷம் சந்திரன் 2.5 நாள், சனி 2.5 வருஷம், எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்துக்குங்க. 2.5 வருஷம் ராசியில் தங்குறார். ராகு கேது 1.5 வருஷம் ராசியில் இருப்பார். குரு பகவான் 1 வருடம். சனி, குரு, ராகு, கேது இவங்க தான் அதிகமாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடியது. அதனால்தான் பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி யூடியூப் இருக்கட்டும், மீடியா இருக்கட்டும், பத்திரிகை இருக்கட்டும், திருக்கோவில்கள் இருக்கட்டும், அதிகமாக கொண்டாடக்கூடிய விசேஷம்னு பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இது நாளையை மட்டும் அதிகமாக மென்ஷன் பண்ணுவாங்க, ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதுக்கு வழிபாடுகளும் சரி, எல்லா டிவியும் போட்டி போட்டுன்னு இந்த பதிவை போடுறதும் சரி, இந்த நாளும். அதற்கு காரணம் அதிகப்படியான நாட்கள், அதிகப்படியான தினங்கள் ஒரு ராசியில் சஞ்சரித்து நன்மை தீமைகளை செய்யக்கூடியதுனால தான் இதுக்கு முக்கியத்துவம். அதில் நாம் இப்போ பார்க்க போகிறது அப்படிங்கிறது சனிப்பெயர்ச்சி. 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகக்கூடிய ஹையஸ்ட் அதிகமாக தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான். பொதுவாக ஒன்று சனி அப்படின்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். சனி பகவான் அப்படின்னு எடுத்துனோம்னா சூரியபுத்திரன் சனி, சூரியனுடைய குமாரன், யமனுடைய தம்பி, மாந்தியினுடைய அப்பா. பொதுவாக அவரை சுற்றி இருக்கக்கூடிய வட்டாரங்களே ஒரு கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள், ஒரு கெட்ட ஒரு அமைப்பில் தான் சனி இருப்பார். அதான் பயந்துக்கிறது, சனினா பயந்துக்கிறது. குரு பார்க்க கோடி நன்மை, குரு நல்லவர். எப்போவுமே குரு யாரையும் கெடுக்க மாட்டார், நன்மையை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டார். சனி அப்படி எடுத்துக்க முடியாது. சனி இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான கிரகம். அதாவது நானும் பார்க்க மாட்டார், நீங்களும் பார்க்க மாட்டார், அவருன்னு பார்க்க மாட்டார். தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்ய. இப்போது யமன் எடுத்துக்கங்க, 33 கோடி தெய்வங்கள் உண்டு உலகத்தில். என்னடா அது இப்போ சனிப்பயிற்சி பலனை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவர் எதோ பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கலாம். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. சில விஷயங்கள் கூர்ந்து கவனித்தால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். இல்லை நான் சனிப்பயிற்சி டாபிக்குள்ளே போயிருந்தேன்னா 2 ராசிக்கு பேசியிருக்கலாம். ஆனால் சனினா யாருன்னு தெரிஞ்சால் தான் அவர் என்ன பண்ணுவாருங்கிறது முதல்ல தெரியும். அப்போது யமன் அப்படிங்கிறவர் எடுத்துனோம்னா 33 கோடி தெய்வங்களில் அவர் ஒருத்தர். 33 கோடி தெய்வங்களில் இருக்கிற தெய்வங்கள் அவ்வளோதான். 33 கோடி தேவதா. நமக்கெல்லாம் எத்தனை சுவாமி பேர் தெரியும்? சிவன் கோயிலுக்கு போனால் ஒரு 10, பெருமாள் கோயிலுக்கு போனால் 10, முருகன் கோயிலுக்கு போனால், மீதி போனால் 30 சாமிக்கு மேலே யாருக்கும் தெரியாது. ஆனால் இருக்கிறது 33 கோடி தெய்வங்கள், 33 கோடின்னு சொல்லுவாங்க. அது பேரை சொல்கிறதுக்கே நமக்கு 1 வருஷம் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா எந்த சுவாமிக்கும் இல்லாத ஒரே ஒரு பேர் யமனுக்கு உண்டு. வேறு எந்த சாமியும் அப்படி சொல்லி கூப்பிட மாட்டாங்க. யமன்கிறது ஃபஸ்ட்டு. அதுக்கு பின்னாடி ஒரு வேடு வரும். என்ன வேடு? தர்மராஜான்னு பேர். யம தர்ம ராஜா. ஏன் அந்த பேர் வந்துச்சு? சிவனுக்கு இருக்கா, பெருமாளுக்கு இருக்கா, முருகனுக்கு இருக்கா, விநாயகருக்கு இருக்கா? ஏனென்றால் தர்மத்தை கரெக்டாக கடைபிடிக்கக்கூடியவர் யமன். யாராக இருந்தாலும் அந்த நேரம் வந்துருச்சுன்னா தூக்கிடுவார், பார்க்க மாட்டார். ஐயோ இவன் நமக்கு பூஜை பண்ணா, அவன் யாகம் பண்ணியிருக்கா, இவன் கோயிலில் பூஜை பண்ணுறான், இப்படிலாம் எந்த ஒரு நல்லதையும் பார்க்குவார், கெட்டதையும். அதாவது தன்னுடைய கடமையை சரியாக செய்யக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவர்கள் யமனும் சனியும். அதனால தான் 2 பேரும் யமாகிரஜன். அக்ரஜன்னா அண்ணன் தம்பி. யமனுடைய சகோதரன் சனி. சனி பகவான் அப்படிங்கிறவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு போகிறார். பயிற்சியாகி கடைசி 2.5 வருஷம் அப்படிங்கிறது சனி பகவான் 7.5 சனி அப்படின்னு சொல்கிறாங்க. 7.5 சனினா என்ன? 7.5 வருஷத்துக்கு ஒருத்தனை பாடாப்படுத்தக்கூடியவர். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ராசிக்கு 2.5 வருஷம் இப்படி வச்சுக்கணும். இப்போ சனி பகவான் எந்த ராசிக்கு போகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது 2025ஆம் ஆண்டு, நல்லா தெரிஞ்சுக்கணும். 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் நாள், பங்குனி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமையன்று சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு போகிறார். இதுதான் பயிற்சி, நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போது மகரம் அப்படிங்கிறத விடுறார். மகரத்தை விட்டுட்டு கும்பத்தில் கடைசி 2.5 வருஷம் மீனத்தில் போய் உட்கார்றார். மீனம் ஜென்மம், அடுத்ததாக பிடிக்கிறது மேஷம். இப்போ 3 2 யாராக இருக்குன்னு பார்த்தா மகரத்தை விட்டுறார். கும்பம், மீனம், மேஷம். மீனத்துக்கு ஜென்மச்சனி, புரிஞ்சுதா? கும்பத்துக்கு கடைசி 2.5 வருஷம், இவருக்கு 5 வருஷம் மீனத்துக்கு, மேஷத்துக்கு 7.5 ஆரம்பம், புரிஞ்சுதுங்களா? இப்போ கும்பம், மீனம், மேஷம் இவங்க 3 பேரும் 7.5 சனியில் பாதிக்கப்படுறாங்க. விரிவாக சொல்கிறேன், அந்தந்த ராசிக்கு சொல்லும் பொழுது என்னென்ன பலன்கள்ங்கிறத சொல்கிறேன். இதுதான் சனியினுடைய 7.5 நாட்டு சனின்னு சொல்லுவாங்க. இதில் மங்குச்சனி, பொங்குச்சனி, பாதச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, விரயச்சனி, கண்டகச்சனி, காரகச்சனி, மாரகச்சனி, ஜென்மச்சனி, வாக்குச்சனி, வாகனச்சனி, சரீரச்சனி, பாதச்சனி, இப்படி நிறையா வித்தியாசங்கள் இதில் இருக்குது. இதில் எந்த நிலைமையில் நமக்கு இருக்கோ அந்த பலன்கள் சனியை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும். 3 ராசிகளுக்கு மட்டும்தான் நன்மையை செய்வார். மொத்தம் 12 ராசி எல்லாருக்கும் தெரியும். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி 12 ராசி. இதில் 3க்கு மட்டும்தான் சொன்னது சனி எப்போவுமே நல்லது பண்ணுவார் 2.5 வருஷத்துக்கு. மீதி 9 பேரும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏதோ உங்களை திருப்திப்படுத்தணும்,
இந்த சேனல் பார்க்குறவங்க சந்தோஷமாக இருக்கணுங்கிறக்காக மற்ற சேனல் மாதிரி 12க்குமே ஆகா ஓஹோ டாப் இப்படி வருவேன் அப்படி வருவேன் கோடீஸ்வர யோகம் விபரீத ராஜ யோகம் தொட்டது துலங்கும் அப்படியெல்லாம் போட முடியாது. பொய் பேசுகிறங்கிற அவசியம் கிடையாது. என்ன இருக்கோ அதை நீங்கள் தெரிஞ்சினால் மட்டும்தான் வருமுன் காப்பாற்றிக்கிறது. டாக்டர்கிட்ட போகிறீங்க, உனக்கு இந்த இடத்துல வியாதி, இதை நீ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி இதை சரி பண்ணிக்கோன்னு சொல்கிறவன் தான் உண்மையான டாக்டர். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 2 மாத்திரை தரேன், சாப்பிட்டா சரியாயிடும், 4 நாள் இருப்பான் போயிடுவான், இப்படி சொல்கிறதுக்கு எதுக்கு டாக்டர்கிட்ட போகணும்? பிரயோஜனம் இல்லை. நிறைய பேர் அதைத்தான் விரும்புகிறாங்க. நமக்கு நல்லதாக சொல்கிறாரு, அவர் டிவி மட்டும் பார்ப்போம், நல்லதாக சொல்லவே நடக்குமா? அது இருக்கிறது தானே சொல்ல முடியும். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நாங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க என்னுடைய கருத்து கிடையாது. 18 சித்தர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஒரு சித்தர் புலிப்பாணி சித்தர்னு பேர். பல 1000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். பழனியில் பார்த்தீங்கன்னா பழனி தண்டாயுதபாணி சுவாமியை பிரதிஷ்டை பண்ணவர் போகருங்கிற சித்தர். இந்த மாதிரி நிறையா இருக்கார். போகர், பாம்பாட்டி சித்தர், அகத்தியர், இந்த மாதிரி நிறையா முனிவர்களும் சித்தர்களும் அந்த காலத்தில் ஏது கம்ப்யூட்டராவது கால்குலேஷன் ஆகுது. நாளானிக்கு வளவரன்னு நீங்கள் சொல்கிறோன்னா இவன் பஞ்சாங்கத்தில் அன்றைக்கே எழுதி வச்சுட்டாங்க. வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று, திருக்கணித பஞ்சாங்கம். நாம் பார்க்குறது இப்போ கால்குலேஷன், திருக்கணிதம். கால்குலேஷனுக்கு தான் கணிதம், மேக்ஸ். வாக்கியங்கிறது நம்மளை மாதிரி வாழ்ந்த முன்னோர்களும் ரிஷிகளும் டைரெக்டாக அவங்க ஞானத்தில் உதித்து எழுதி வச்சுட்டு போனது வாக்கிய பஞ்சாங்கம். அப்படி அவங்க எழுதி வச்சுட்டு போன அரிச்சுவடிகளும் நூல்களிலும் இருந்து இந்தந்த கிரகம் இந்தந்த இடத்துல இருந்தால் இன்னதான் நடக்கும் அப்படிங்கிறது தான் நான் நூல்களில் இருந்து விளக்க உரையாக எழுதின்னு வந்து தான் இந்த சனிப்பயிற்சி பலன்களை உங்களுக்கு சொல்கிறோம். அப்போ இது 100க்கு 100 உண்மை தான். அதனால் இதில் நன்மை தான் நடக்குன்னா நன்மை, தீமைனா தீமை தான். உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக கெட்ட கிரகம் அஷ்டமச்சனி இருக்கிறவன் சூப்பராக இருப்பான், மகாராஜாவாக ஆயிடுவான், தேர்தலில் ஜெயித்து பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவான்னு நான் இல்லாத சொல்ல முடியாது. ஆனால் சொன்னால் தான் சேனல் ஓடும், அதையும் ஒத்துக்கிறேன். அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எதற்காக இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம்னா உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதன் பிரகாரம் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்திற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்கு நடத்துகிறோம். அப்படி பார்க்கும்பொழுது சனி பகவான் அப்படிங்கிறவர் 2.5 ஆண்டுகளுக்கு நான் சொன்ன மாதிரி 3 ராசிகளுக்கு நன்மையை செய்வார். மீதி இருக்கக்கூடிய ராசிகள் யார் யார் எச்சரிக்கையாக கவனமாக பரிகாரங்கள் பண்ணிக்கொள்ளணுங்கிறத பற்றி தான் இந்த ஹெட்டிங்காக நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த சனிப்பயிற்சி நடக்கிறதுங்கிறது 2.5 வருஷம் கழிச்சு இப்போ நடக்குது. அதாவது 2025 1 வருஷத்துக்கு ஒருக்காக நடக்கக்கூடிய குரு பயிற்சி 2025 வரும். 1.5 வருஷத்துக்கு ஒருக்காக நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சி 2025 வருது. அதே ஒரு மிராக்கள். 2025 4 பயிற்சியும் நடக்கிறதுனால பலவிதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது எல்லா ராசிக்கும் நடக்க இருக்குது. அதில் சனி முக்கியத்துவம் வாய்ந்தவர். நான் சொன்ன மாதிரி அதிக வருஷம் இருக்கிறதுனால முக்கியமாக கருதப்படக்கூடிய ஒரு கிரகம். அப்பேற்பட்ட கிரகம் அப்படிங்கிறவர் சனியும் நல்லவர் தான், கொடூரமானவர் கிடையாது. இருந்தாலும் அவர் வேலையை அவர் கரெக்டாக செய்வார். எப்போவே நல்லவனை கண்டால் யாருக்கும் பிடிக்காது. நேர்மையான அதிகாரி யாருக்கும் பிடிக்காது. லஞ்சம் வாங்குகிற அதிகாரின்னா அவருக்கு 100 ரூபா கொடுத்தா காரியமாயிடுவான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறவனா பிடிக்கும். நேர்மையாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தூக்கி அடிச்சுட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியாது. அப்படி நேர்மையானவர் தான் சனி பகவான். அதனால் அவர் நல்லதும் பண்ணுவார், தீமையும் செய்வார். ரெண்டுமே நம்ம ஏற்றுக்கணும். இது வரும் காலகட்டத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடிய அமைப்பை நம்ம உண்டாக்கிக்கணும். அப்பேற்பட்ட இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது வருகிற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் நாள் நடைபெற இருக்கிறது. கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறாரு. அது சமயம் 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத நம்ம பொதுவாக தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் பொதுவாக என்ன பாடல்களில் குறிப்பிட்டிருக்கார் அப்படிங்கிறத பார்த்துட்டு விரிவாக நம்ம 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலங்களையும் பரிகாரங்களையும் தெளிவாக பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய தொலைக்காட்சியின் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனம் ராசி நேயர்களுக்கு வருகிற 29/3/2025 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய பயிற்சி, முக்கியமான பயிற்சி. எத்தனையோ பயிற்சியானாலும் 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் மட்டும்தான். நல்லது பண்ணாலும் அவர் மாதிரி யாரும் பண்ண முடியாது. 2.5 வருஷத்துக்கு நல்லா செய்வார், அருமையாக ஸ்திரமாக உருப்படியாக ஒரு காரியத்தை பண்ணலாம். கெட்டது பண்ணாலும் அவர் மாதிரி யாரும் பண்ண முடியாது. 2.5 வருஷத்துக்கு வச்சு செய்வார். அதில் என்னென்ன இடம் எப்படி எப்படிங்கிறது இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி 2025 மார்ச் 29 சனிக்கிழமை பங்குனி 15ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து உங்கள் ராசிக்கே வரார், மீனராசிக்கே வந்து உட்கார்றார். 2.5 வருஷம் நம்ம தலைமையில் வந்து உட்காருவார். அப்போது ஜென்மச்சனி அப்படின்னு பேர். ஜென்மச்சனி அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக நன்மையை தராது. நல்ல கிரகம் குரு எதுவுமே ஜென்மத்தில் இருக்கும் பொழுது நன்மை தராது. சொந்த ராசியில் ராகுவாக இருக்கட்டும், கேதுவாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், சனியாக இருக்கட்டும் நன்மையை கொடுக்காது, தீமையைத்தான் செய்யும். அதே மாதிரி தான் தசா புத்தி பலன்களும். சொந்த தசையில் சொந்த புத்தி பலன்கள் நன்மையை தராது. சனி திசையில் சனி புத்தி வேஸ்ட், புதன் திசையில் புதன் புத்தி வேஸ்ட்,
இப்படி ஜென்மத்தில் உட்காரும் பொழுது பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் தான் தருவார் அப்படிங்கிறது தான் வாக்கியம், ஜோதிட வாக்கியம். அதில் மீனத்திற்கு வரும்பொழுது கடந்த 2.5 ஆண்டுகளும் தான் சரியில்லை. 12ஆம் இடம் விரயஸ்தானம், அதாவது ஜென்மத்திற்கும் அதே பலன்கள், 12ஆம் இடத்துக்கும் அதே பலன்கள். புலிப்பாணி சித்தர் சொல்கிறார், நான் சொல்லலை இந்த பலன்களை. 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் தன்னுடைய பாடல்களில் விளக்கமாக சொல்லியிருக்கார். பாடல்களும் சொல்லியிருக்கார், விளக்க உரையும் கொடுத்துருக்கார். இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத. நன்மை அற்றவனாக இருக்கிறோம் மீனராசி நேயர்கள், நல்லா தெரிஞ்சுக்கணும். சின்னதாக சொல்கிறாருன்னு பார்த்துட்டு அதுக்கு என்ன பரிகாரங்கிறதையும் பார்ப்போம். அதாவது சனி பகவான் 1ஆம் இடம்ங்கிறதா ஜென்மம். 1ஆம் இடத்திற்கு வந்தால் என்ன நடக்கும்? முதல்ல சொன்னது தான், பாரப்பா 12 ஜென்மம் 2இல் பாங்கான முடவன் சஞ்சார நாளில் சீரப்பா சிறநோயும் அம்மை பேதி சிவசிவா ஜலபயமும் பொருளும் சேதம் கூரப்பா குடி ஓடிப் போகச் செய்வான் கொற்றவனே குடும்பத்தில் களவு போகும் வீரப்பா வெகுபேர்க்கு கொடியோனாகி விளங்குவான் புவிதனிலே விளம்பக் கேளு 12 7 8 ஒன்பான் 10 5 4 2 ஒன்றில்தான் சனியனே இருந்தால் நஷ்டம் தனம் உயிர்ச்சேதம் தனிச்சிறை மானபங்கம் தன் அறிவாலே மோசம் மாடிவிட்டு மனை விட்டு மறுநகரம் போவானே. இதுதான், இதெல்லாம் நடக்கும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல சொன்ன பலன்கள் தான். அதாவது ஜென்மத்தில் 2ஆம் இடத்துல 12 வந்தால் ஒரே பலன். சிறநோய், தலை சம்பந்தமான நோய், மூளை மற்றும் நரம்பு. அம்மை பேதி, அம்மை வரும். பேதி நோய், வயிறு சம்பந்தமான நோய். தண்ணீரில் கண்டம், குடிக்கிற தண்ணியிலிருந்து குளிக்கிற தண்ணி வரைக்கும், சின்ன டம்ளார்லேருந்து பெரிய நதி கடல் வரைக்கும் பிரச்சனை. புரிஞ்சுக்குங்க, அதில் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். அப்புறம் பொருள் சேதம், சேர்த்து வைத்த பொருள் அடமானம் வச்சு தான் சாப்பிடணும். தொலைஞ்சும் போகும். சேதம்னா திருட்டும் போகும், தொலைஞ்சும் போகும், தவற விட்டுருவோம், அல்லது நாமளே அதை கொடுத்து பணமாக மாற்றி சாப்பிட்றது. பொருள் சேதம். குடி ஓடி போகும், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனியாக வாழ்கிறது. சண்டை சச்சரவு கண்டிப்பாக வரும். ஜென்மச்சனைங்கும் பொழுது நீங்கள் என்ன தான் நல்லவனாக காமிச்சிருந்தாலும் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய தேவையில்லாத எப்போவோ என்னமோ பண்ண தப்பு இப்போ வெளியில் வரும். அதனால் சண்டை வரும், வெளியில் போகும், குடும்பம் பிரியும், குடி பிரியச் செய்வான். ராஜாவே இருந்தாலும் திருட்டு போகும், ராஜாவாக இருந்தாலும் அவன் வீட்லேயும் திருட்டு போகும். அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும். வெகு பேருக்கு பகைவனாகும். நம்ம நிறைய பேர் நம்மளை நல்லவன் நினச்சிட்டு இருப்பாங்க, தைரியமானவன், நல்லவன், குற்றமற்றவன் நினச்சிட்டு இருக்கிறவன் கொடியவனாக நம்ம தெரியும், கெட்டவனாக தெரியும் கண்ணுக்கு. நாம் நல்லவன் தான், அவன் கண்ணுக்கு கெட்டவனாக தெரியும். அந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இன்னொரு பாட்டில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நஷ்டம், எந்த தொழில் இறங்கினாலும் நஷ்டத்தை கொடுக்குறார். தனம், தனத்தில் நஷ்டம், பொருளாதார விரயம், எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாது, கடன் தொல்லைகள். உயிர் சேதம், சில பேருக்கு திடீர் மரண பயம் ஏற்படும். ஜாகிரதை. சொந்த ஜாதகத்தில் சனி சரியில்லை என்றால் இந்த வாக்கியம் கண்டிப்பாக நடக்கும். பின்னாடி சொல்கிறேன் என்னங்கிறத. உயிர் சேதம், தனிச்சிறை, மானபங்கம், ஜெயிலுக்கு போகிறது, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, மானபங்கம், அவமானம், கேவலம், அசிங்கம், பேப்பர் டிவியிலெல்லாம் வர்றது. நிறைய பேர் வருவாங்கல்ல, அவங்களெல்லாம் நம்ம பார்த்து கேலி பண்ணுவோம், சிரிப்போம். அந்த மாதிரி சூழ்நிலை நமக்கும் வரும். ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை சனி இருந்தால் எல்லாம் பண்ணுவார், ஒன்றும் பாரபட்சம் பார்க்க மாட்டார். தன் அறிவாலே மோசம், நாமளே நம்ம புத்தியை கேவலமான விதத்தில் செயல்படுத்துறது. நம்ம புத்தியை நல்லதுக்கு பயன்படுத்தாமல் கெட்டதுக்கு பயன்படுத்தி மாட்டிக்கிறது. மனை விட்டு மாடி விட்டு மறுநகரம் போகிறது. சொந்த தேசம், வீடு, மனை, ஊர், சொந்தம், பந்தம், குடும்பத்தை விட்டுட்டு எங்கேயாவது போய் ஒளிஞ்சு வாழ்கிறது. இந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்துகிறார். ஏன்னா இந்த சித்தர்கள் சொன்ன பாடல் அப்படிங்கிறது இது நாம் சொல்லலை. 18 வகையான சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் சொன்னது தான். ஜென்மத்தில் 1ஆம் இடத்துல ஜென்மங்கிறது வேணும். சனி எங்கே கோர்றாரோ ஜென்மம். மீனராசிக்கு ஜென்மச்சனி. இப்போ கண்டங்கள், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், நஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படுத்துது. தனிப்பட்ட முறையில் அவர் விளக்க முறையில் என்ன சொல்கிறார்? 1இல் சனி ரோகத்தை ஏற்படுத்துகிறார், வியாதியை முதல்ல கொடுக்குறார். ஆசௌ சக்கிரியை, பிரேத காரியம் செய்தல். புரிஞ்சுதுங்களா? வீட்டில் யாருக்காவது துக்க காரியங்களும் நம்ம செய்யணும், கர்மா பண்ணுறது. யார் செய்ய முடியும்? மகன் தாயார் தகப்பனாருக்கு செய்ய முடியும். அந்த மாதிரி அமைப்பு. பந்து ஜனங்களின் பிரிவை அடைகிறான், சொந்த பந்தத்தை பிரிகிறோம். விஷத்தினால், நெருப்பினால் பயம் ஏற்படும், நெருப்பு பயம், விஷ பயம் இதெல்லாம் ஏற்படும். சொந்த பந்தங்களுக்கு பீடை ஏற்படும். சிநேகிதனோ வீடோ இல்லாதவனாக வேறு தேசத்தை அடைகிறான். நண்பர்கள் பிரிந்து போயிடுவாங்க. சொந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்துகிறார். நன்மையே விளைவிக்காத நேரம் இது. பொருள், புத்திரன், வாடின முகம் உள்ளவன், பொருளை இழக்கிறான், தன்னுடைய குழந்தைகளை பிரியறான், முகம் வாடி போய் சோர்ந்து போயிருக்கும். வெளியில் அலைந்து திரியக்கூடிய நேரம், அங்குமிங்கும் அலைதல், ஏதாவது வேலை கிடைக்குமா, ஏதாவது காசு கிடைக்குமா, இப்படியெல்லாம் அலையக்கூடிய ஒரு நேரம். ஆயுதத்தால் பயம், எந்த ஆயுதத்தினாலும் நமக்கு பயம் வரும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆயுத பயம்,
பிறரால் செய்யப்படுகிற அவமதிப்பு. இவனும் ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல 100 பேருக்கு முன்னாடி 1000 பேருக்கு முன்னாடி நம்மளை அவமானப்படுத்திடுவோம். அதனால் மன அமைதி போயிடும், மன கிளேசம் உண்டாகும், மன கலக்கம் உண்டாகும், அழுகை வரும். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்படுத்துவார். உறவினர்கள் பிரிந்து போயிடுது. சில பேருக்கு சொந்த ஜாதகத்தில் டைம் சரியில்லைனா சிறை வாசம் அனுபவிக்க வேண்டிய நேரம் வரும். ஜெயில் தண்டனையும் கிடைக்குமா? குற்றம் பண்ணுறமோ இல்லையோ ஜெயில் தண்டனை கிடைக்கும். அந்த மாதிரி அமைப்பு. சித்திரவதைகளை அனுபவிக்க வேண்டியது வரும். சில பேர் வெளிநாட்டிற்கு விருப்பமில்லாமல் அனுப்பப்படுவார்கள். தேவையில்லாமல் அங்கேயும் போகும். நாடு கடத்துறது, விருப்பமில்லாமல் வெளிநாடு போகிறது. இடமாற்றம், பயணத்தால் சோர்வு, கால்நடை பயணம் அதிகரிக்கும். நடந்தே போகிறது, எங்கே பார்த்தாலும் வாகனங்கள் கூட இருக்காது. சொந்த கௌரவம் குறையும், மருத்துவ செலவு, மிருத்யு பயம். மிருத்யுன்னா யம பயம் ஏற்படும், மரண பயம் ஏற்படும். விஷத்தினால் பீடை உண்டாகும். 2ஆம் சுற்று ஆகில் நல்லா தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஜென்மச்சனினா இதெல்லாம் ஏற்படும். அந்த ஜென்மச்சனியில் குழந்தையாக இருந்தால் அதனுடைய பலன்கள் அவங்க அப்பா அம்மாவுக்கு போகும். 2வது சுற்று அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் பெரியவனாகிடுவான். ஒரு 30 to 40, 40 to 50 அந்த மாதிரி வயசில் தான் 2வது சுற்று வரும். அப்படி வரும் பொழுது பார்த்தீங்கன்னா 2வது சுற்று ஆயின் பொங்குச்சனி சுபமே தரும். கணவன் மனைவி முன்னேற்றம். 2வது சுற்று பொங்குச்சனியில் எப்படியும் பொருளாதாரத்தில் நல்ல நிலைமை, நல்ல திருப்பம். வீடு மனை நிலபுலம் போன்ற பூமி சொத்து சேரும். தெய்வ தரிசனம், குருமகா சன்னிதானங்கள் தரிசனம், புனித பயணம் ஏற்படும். பிறரால் பிரபலமாகக்கூடிய நிலைமை உண்டாகும். எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு பிரபலமான நம்ம திகழ்வு 2வது சுற்றுனா. ஃபஸ்ட்டு சுற்று ஜென்மச்சனிங்கும் பொழுது ரொம்ப சரியில்லை. அவசியம் பரிகாரம் பண்ணணும், பிராயச்சித்தம் பண்ணிக்கணும். பிராயச்சித்தம்னா என்ன? அதுக்கு சாதாரணமாக பரிகாரம் பண்ண முடியாது. நம்ம இப்போ நான் சொல்கிறதுங்கிறது பொதுவான பலன்தான், ஜென்ரல். எல்லா மீனராசி, நானும் மீனராசி, நீங்களும் மீனராசி, அவரும் மீனராசி, 10ஓட 11 பல கோடி பேர் மீனராசியில் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது எல்லாமே எல்லாருக்கும் நடக்குங்கிறத நான் சொல்ல முடியும். சொந்த ஜாதகத்தில் நல்லா சனி இருந்தால் இந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கலாம். சொந்த ஜாதகத்திலையும் மோசமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பரிகாரம் பண்ணித்தான் வெளியில் வர முடியும். பரிகாரம் எப்படி பண்ணிக்கிறது? அவசியம் நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை இந்த டைமில் இந்த பதிவை பார்த்த உடனே பார்க்கணும். பார்த்து சனி எங்கே இருக்குது, என்ன தசாபுத்தி நடக்குது. ஏன்னா நான் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறேன். சனி பயிற்சி சும்மா 2 நாளோ 2.5 நாளோ 2 மாதமோ கிடையாது. 2.5 வருஷம் அனுபவிக்கணும் இந்த கட்டத்தை. 2.5 வருஷம்லாம் தாங்க முடியாது நம்மளால், எப்படி வேணாலும் கஷ்டம் வரும். அதனால் சொந்த ஜாதகத்தை பார்த்து இதில் வரக்கூடிய தீமைகளை நம்மளால் விலக்கிக் கொள்ள முடியும். சனி எங்கே இருக்காருன்னு பார்த்து தகுந்த பரிகாரங்களை நாம் செய்து கொண்டோமேயானால் கண்டிப்பாக இதிலிருந்து விலகலாம். நாம் இதுவரையிலும் இந்த 2025ஆம் ஆண்டிற்கான சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிற பலாபலங்களை பார்த்தோம். அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது, சனி பகவான் அப்படிங்கிறவர் நன்மையும் தருவார், தீமையும் தருவார். நன்மை தரக்கூடிய ராசிகள் 3க்கு மட்டும்தான் எப்போவுமே நன்மை தருவார். தெளிவாக சொன்னோம்னா 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்துக்கு வரும்பொழுது இந்த 3 ராசிகளுக்கு மட்டும்தான் நன்மையை செய்கிறார். மீதி 9 ராசிகள் அப்படிங்கிறது தீமைகளை தான் அனுபவிக்கணும். நான் தான் விளக்க உரையோட 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி எழுதி வைத்த நூல்களை வைத்து தெளிவாக சொல்லிட்டேன். அதனால் இதில் பிரச்சனை இருப்பவர்கள், பரிகாரம் பண்ண வேண்டிய ராசிக்காரர்கள் அப்படிங்கிறவங்க அவசியம் இந்த பரிகாரங்களை பண்ணிக்கணும். ஏன்னா நாம் இதில் பார்க்கறது அப்படிங்கிறது பொதுவான பலன்கள் தான். ஒரு ராசி எடுத்துட்டா அதில் பல கோடி பேர் இருப்பாங்க. இப்போ எல்லாத்துக்கும் இப்போ 10 வருடம் ஒரே மாதிரி நம்ம கையிலே இருக்கிறதில்ல. அதே மாதிரி மீனராசியிலே ஒருத்தர் பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், ஒருத்தர் சாதாரண நிலைமையில் இருக்கலாம், ஒருத்தர் கோடீஸ்வரனாக இருக்கலாம், ஒருத்தர் அன்றாட ஆகாரத்துக்கே கஷ்டப்படலாம். அவனும் மீனராசி. அதை வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவனுடைய சொந்த ஜாதகம் நாம் பிறந்த நேரத்தில் கணிக்கப்பட்ட நமக்காக உண்டான என்னுடைய ஜாதகம் அப்படின்னு எடுத்துட்டால் எனக்கு மட்டும்தான் பேசும், என்னை மட்டும் வழி நடத்தும், எனக்கு உண்டான நன்மை தீமைகளை அது செய்யும். அப்போது நமக்கு இந்த பயிற்சிகள்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டும் இதுவும் பலன்களை கொடுக்கும். சொந்த ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது கூட இது சேரும். அதில் நன்மை இருந்தால் இதுவும் நன்மையை செய்யும், அதில் தீமை இருந்தால் இதுவும் தீமையை செய்யும். அதனால் நம்ம சொந்த ஜாதகத்தை பார்த்து நன்மை இருந்தால் நன்மையை அனுபவிக்கலாம், தீமை இருந்தால் தீமைகளுக்குண்டான அசுப பலன்களுக்குண்டான பரிகாரங்களையும் செய்து கொண்டு வரக்கூடிய காலங்களில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் என்று கூறி இந்த பதிவை பார்த்த உங்களுக்கு அவசியம் ஒரு முறை, ஏன்னா நாங்களாம் எங்களுடைய பாரம்பரியம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 58வது தலைமுறையில் நான் ஜாதகம் பார்த்துட்டுருக்கேன். முன்னோர்கள் எல்லாம் பெரிய அறிவாளிகள், வேதாந்த பண்டிதர்கள், ஜோதிடம், ஆகமம், சிவாகமம், வேதம், இந்த மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் ஜோதிடம் ஜாதகத்தை பற்றியெல்லாம். என்னுடைய தகப்பனார் முப்பாட்டனார்லாம் பார்த்திங்கன்னா தனியாக அப்புறந்தே குருகுலம் நடத்தின்னு இருக்கோம்.
எங்கிட்ட 10-50 மாணவர்கள் இன்னுமே ஆராய்ச்சி பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. வருஷம் 50 மாணவர்கள் வெளியில் போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி எதற்காக சொல்கிறோம்னா, ஜாதகம் அப்படிங்கிறது பெரிய கடல். அதில் வந்து ஒரு துளி விஷம் இருந்தாலும் கடலை விஷமாய். அப்போ நம்ம ஜாதகத்தில் சில நன்மைகளும் இருக்கலாம், தேவைகளும் இருக்கலாம். அவைகளை நம்ம தெளிவாக ஆராய்ந்து பார்த்தால் மட்டும்தான் நம்ம 100% நமக்கு இந்த நன்மைகள் நடைபெறுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எனவே நீங்கள் அவசியம் ஒரு முறை உங்கள் சொந்த ஜாதகத்தை இந்த என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 அப்படிங்கிற எண்ணுக்கு அனுப்பி வையுங்கள். தரமான முறையில் தெளிவாக முழுதாக தங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நாங்கள் பார்த்து எடுத்து உரைக்க தயாராக இருக்கிறோம். அதை பார்த்து அதில் வரக்கூடிய பரிகாரங்களை செய்து கொண்டு இன்று மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் நன்மைகளை மட்டுமே அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை, சிவபெருமானை, பார்வதி பரமேஸ்வரனை, லட்சுமி நாராயணரை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.